பிரைஸ் அல்லாட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த இனிய நாளை காண செய்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளில் நல்ல கிருபைகளை தந்து கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 25வது வசனம். அப்பொழுது சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தி உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே சிமியோன் என்கிற ஒரு நபரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சிமியோன் தேவாலயத்தில், அதாவது எருசலேமில் இருக்கிறார். அந்த நபர் மேலே பரிசுத்த ஆவி இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சிமியோன் பரிசுத்த ஆவியானவருடைய கண்ட்ரோலில், அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது 26வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது என்று. பரிசுத்த ஆவியானவருடைய கண்ட்ரோலில் இருக்கும் பொழுது வரப்போகக்கூடிய காரியங்களை அவர் நமக்கு என்ன செய்கிறார்? வெளிப்படுத்தி தருகிறவராக இருக்கிறார். நாம் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 16வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது, வரப்போகக்கூடிய காரியங்களை அவர் என்ன செய்கிறார்? நமக்கு அறிவிக்கிறவராக இருக்கிறார் என்று. நாம் எதத்திலே பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் நடபடிகளில் 16வது அதிகாரம் 6-7வது வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே பவுல் சுவிசேஷத்திற்கு போகும் பொழுது ஆசியா நாட்டிலே சுவிசேஷத்தை, வசனத்தை அறிவிக்க விடாமல் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? தடை பண்ணுகிறார். அப்போ வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து நம்ம என்ன செய்கிறார்? காத்து நடத்துகிறார். வரப்போகக்கூடிய காரியங்களை நமக்கு அறிவித்து நம்மை சேஃபாக வழி நடத்தக்கூடிய ஒரு ஆவியானவராக இருக்கிறார். அப்போ நம்ம பரிசுத்த ஆவியானவருடைய அந்த கண்ட்ரோலில், அவருடைய ஆளுகைக்குள்ளாக இருக்கும் பொழுது எல்லா ஆபத்துகளுக்கும் விலக்கி நம்மை காக்கிறார். நமக்கு வரப்போகக்கூடிய காரியங்களை அறிவித்து நமக்கு நடத்துகிறார். அப்போ நாம் பரிசுத்த ஆவியானவருடைய கண்ட்ரோலில் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய பயணம் என்பது ரொம்ப சேஃபாக இருக்கும். ஆனால் நாம் பரிசுத்த ஆவியானவருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவருடைய அந்த கண்ட்ரோலுக்குள்ளே இருந்து நாங்கள் வரப்போகக்கூடிய காரியங்களை அறிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு நல்ல கிருபைகளை தந்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.